கிராஷ் கார்டு சார் உடச்சிடாதா? ஏய் என்னடா ஸ்கூட்டியில் ஏற வேற அடா பாவி ஓட்டியிருக்கான வச்சுதான். சரி வரேன் பாய். என்னடா வெள்ளம் வந்து மழை பெய்யுது. ஐயோ இவ்வளோலாம் பெய்யாத மழை இப்போ தான் பெய்யணுமா? போய் டோலில் நிறுத்திடுறேன். ஏன்டா மழை டைமில் யாராவது வண்டி கழுவாங்களா? முட்டா பாயில் மழை டைம் அப்படி தானே இருக்கு. மான்சூன்டா இது. பிரேக் நிற்க மாட்டேங்குது. யோ பிரேக் ஏன் பிடிக்க மாட்டேது? ஏன்டா அதெல்லாம் பண்ணுறீங்க? டிஸ்க் பிளேட் இல்லாமல் WD-40 ஊற்றுவேன். டிஸ்பிளேட் இல்லாமல் போட WD-40. ஐயோயோ மழை பெய்ய நிறுத்திடுவாங்க. ஏய் என்னடா நம்ம நேரம் இப்படி ஆகுது. நானே வீடியோ வருஷத்துக்கு ஒரு ஆள் தான் எடுக்க வரேன். அன்றைக்கும் பார்த்து இப்படி ஆகணுமா? ஆ ஐயோ சேடியா. கோபி எப்படா ஓட்டினு வந்த? இதை சுத்தமாக பிடிக்கல வண்டியில் பிரேக்கு தலை. ஆஹாண்டா ரொம்ப கம்மியாக இருக்குது. வேணாம் உட்கார அப்படியே உட்காரு. மழை விட்டனே போகலாம். என்ன கைஸ் இது எப்படி ஆகுது? நான் இன்ட்ரோ பண்ணல, எதுவும் பண்ணல. ஸோ ஹே கைஸ், எந்த நிலமையில இன்ட்ரோ பண்ணிட்டுருக்கேன் பாருங்க. சரிங்க, நான் வந்து கொஞ்சம் போனதுக்கப்புறம் இன்ட்ரோ கொடுக்குறேன். ஸோ சேடு மக்களே, ஸோ சேடு. பாருங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்துகிட்ருக்கேன்னு. அடிக்கிற மழையில் ரெக்கார்ட் ஆகுதா? ஆகுது. அட்டை மழையிலையும் விடா கடமை செய்து கொண்டிருக்கும் ஸ்மார்ட் விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். உற்சாகப்படுத்தும் விதமாக ஒரு லைக்கை போடுங்க கைஸ். எல்லாத்தையும் பண்ணி விடுங்கயா. ஸோ ஹே கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல். நான் சிறந்த ஸ்மார்ட் விலாக்ஸ். அடிக்கிற மழையில் விளாக் பண்ணிட்டுருக்கேன். இப்போ வந்து எங்கே போகிறேன்னா V4க்கு கிராஷ் கார்டு மட்டும் போயிட்டுருக்கேன் கைஸ். அப்படியே வந்து ஒரு ஸ்பெஷல் பர்சன் அண்டு ஒரு வளர்ந்து வரும் பயங்கரமான கம்பெனியோட CEO பார்க்க போகிறீங்க. யாருன்னு வந்து உங்களுக்கு காட்டுறேன். ரொம்ப பயங்கரமான ஆள். இப்போ இருக்கிற நிலமையில் மனுஷன்தான் வர்ற மாதிரி. அந்த Gopro முடிக்கிறேன். மழை பெய்யுது. நான் நினைஞ்சாலும் பரவாயில்ல, என் Gopro நினையாமல் இருந்தால் போதும். ஓகே, இப்போ வந்து இந்த வண்டி V4க்கு வந்து மழையில் போய் கிராஷ் கார்டு மாட்ட போயிட்டுருக்கோம். ஓகேவா? அதுதான் இந்த வீடியோ. இந்த பதிவை வந்து மழை பெய்கிற காரணத்தினால் நான் Gopro டோர் எடுத்துகிட்டு வராத காரணத்தினால் இப்போதைக்கு நான் கழட்டி பேக்கில் வச்சுட்டு போயிட்டு நின்று விளாக் பண்ணுறேன். ஓகே, வேறு தெரிஞ்சா உனக்கு பிரேக் பிடிக்கிட்டே பிரேக்கே இல்லாமல் இவன் என்ன பண்ணிட்டான்? அது பேர் என்னது? டிஸ்க் பிளேட்டில் வந்து துரு இருக்குன்னு WD-40 போட்டு தொடச்சி விட்டான் கைஸ். வண்டியில் பிரேக்கு பிடிக்க மாட்டேது. ஃப்ரண்ட் டிஸ்க்கு பேக் டிஸ்க் ரெண்டுமே வந்து எப்படி சொல்கிறது 10% கூட பிடிக்க மாட்டேது. ஃபுல்லாக கீர் காட்டை நம்பி தான் ஓட்டிகிட்டு இருக்கேன் வண்டியை. அதனால் எவ்வளோ பொறுமையாக போக முடியுமோ அவ்வளோ பொறுமையாக பார்த்து சுதாரணமாக போயிட்டு போங்க இடிச்சிருவேன். பிரேக் இல்லை இங்கே. இப்போ இங்கே நின்றுச்சு பார்த்தியா? தெரிலங்க அவ்வளோல.
இப்போ தெரியல மழை இங்கே தெரியல இல்லை நம்ம 20 போகிறதுலாம் தெரியல. வீரனே இப்போதான் கைஸ் விக்ரம் பார்த்துட்டு விக்ரம் வைப்லேயே வந்துட்டுருக்கேன். தாக் தீம் Axor 6வது தடவை பார்க்குறேன் விக்ரம். ஏன் டிராஃபிக் ஆகுமா? வைப் பண்ணு ப்ரோ, டிராஃபிக்கை வைப் பண்ணு. ஆமாம் யோ எவ்வளோ ஜாலியாக இருக்குது, கீர்லாம் எவ்வளோ ஸ்மூத்தாக விழுது. ஏண்டா போடா இடிச்சிட போடா. ஐயோ என்ன பண்ணுற? அப்படி போயிருந்தாலே போன நேரத்துக்கு போய் சேர்ந்துருக்கலாம். ஷிட் ஹேப்பன்ஸ். வந்தா இடிச்சிடேன். வராத யாரும் வராத. லே அமைதியாவாலே செத்தப்பாலே. சரி கைஸ், சாரி ஃபார் நாட் மேக்கிங் வீடியோஸ் ஆஃப் தீஸ் கைஸ். வளர்றேன், சாரி கைஸ். வீடியோ இத்தனாலாம் வந்து போடாததுக்கு எப்படியா எதனா காரணம் சொல்லணும்னு உங்களுக்கே தெரியும். நான் காரணம் சொல்லலை, வீடியோ இல்லை எடுக்கலை. கோப்ரோவில் பேட்ரி இல்லை, ஒரு பேட்ரி தான் இருக்குது, அதை வச்சு தான் ஓடிட்டுருக்கேன். ஃபோன் எடுறா. ரைட் சைட் பாக்கெட்டு, ரைட்டு பாக்கெட்டு. ஏய் பார்த்துலே வந்துட்டேன்னு சொல்லு. அப்படி நேராக வந்து யூட்டர்ன் பண்ண சொல்ல வர. சிக்னலில் தான் இருக்காரு. வந்துட்டாப்படி நம்ம செலிபிரிட்டி வந்துட்டாப்படி. எங்கே இங்கேயே வா, நான் யூட்டர்னில் நிற்கிறேன். பிரேக் இல்லை மறந்துட்டேன். ஓகே, நான் வந்து இப்போ விஐபியை மீட் பண்ணிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். இந்தா ஃபோன் பிடி. ப்ரோ அப்படியே ஃப்ரெண்டில் வாங்க, அப்படியே ஃப்ரெண்டில் போ ப்ரோ. லைட்டா வாங்க, அப்படியே பின்னாடி வாங்க. இது ஸ்டாண்டு போட்டுறேன், இறங்கிக்கோ. ப்ரோ வெல்கம் டு சென்னை. ஃபஸ்ட்டு வெல்கம் பண்ண உங்களை. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? 2 நாள் ஆச்சு. நான் இன்னி தானே பார்க்குறேன். பார்த்தேங்க, இவர் தாங்க மோட்டோஸோட சிஇஓ, எல்லாம் அதிபதி தலைவர் தான். நான் போயிட்டு ஹெல்மெட்டை கழட்டிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ் எப்படி இருக்கீங்க? அண்டு எஸ், நான் மைக்கு மாட்டில் ஆடியோ குவாலிட்டி நல்லாலாம் வந்து திட்டாதீங்க. ஏன்னா வந்து மைக்கை மறந்துட்டேன், மழை பெய்யுதுன்றதுனால ஒரு டென்ஷனில் வந்ததுனால மறந்துட்டேன். ஸோ இப்போ இந்த வீடியோ என்ன இருக்குன்னு நீங்கள் வந்து தமிழில் பார்த்துருப்பீங்க. அண்டு அதுதான் என்னென்னா வந்து V4க்கு வந்து கிராஷ் கார்டு வந்து மாட்ட போகிறோம். அண்டு இட் வில் பி அ யூஸ்ஃபுல் வீடியோ. கண்டிப்பாக வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, ப்ரோ எம்டிக்கு இருக்க மாதிரி வந்து வேறு எதாவது பைக்ஸ்க்கு இருக்கா, எஃப்எஸ்க்கு இருக்கா, V4க்கு இருக்கா அப்படின்னு. எஸ், V4க்கு இருக்குது. நிறைய பைக்ஸ்க்கு வந்து ப்ரோ வந்து பண்ணிகிட்ருக்காரு. நான் வந்து என்னென்ன பைக்ஸ் லிஸ்ட்டு அதெல்லாம் வந்து உங்களுக்கு சைடில் போகிறேன். அண்ட் வந்து பேஜும் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். ஐடி, கான்டாக்ட் நம்பர் எல்லாமே. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து போயிட்டு டிஎம் பண்ணிங்கன்னா பெஸ்ட் ப்ரைஸில் கிடைக்கும். ஸோ நம்ம இன்ஸ்டாலேஷன் எப்படி பண்ணுறாங்கன்னு போய் பார்ப்போம். கம்பெனியோட சிஇஓ வந்து நமக்கு மாட்டி தரட்டுருக்காரு. பார்ப்போம் என்ன பண்ணுறா போகலான்னு. எனக்கு வழி விட்றா வீடியோ எடுக்கிறதுக்கு. சாப்பிட்டீங்களா ப்ரோ? ஃபஸ்ட்டு இது இந்த போல்டு கட்டிடணும், சென்டர் போல்டு. மதுரவாயில் கொஞ்சம் முன்னாடி போயிட்டு அந்த ஃப்ளைஓவர் எல்லாம் ஃபுல்லாக ஒரு மதுரவாயில் முகப்பேர் போயிட்டு, ஐயோ சாரி அதில் முகப்பேர். அது அந்த டெக்கெட்ல தாண்ட ஒன்று ஃபுல்லாக ஸ்ட்ரெச் இருக்குல்லையா, உள்ளே போயிட்டு பக்கத்தில் லெஃப்ட் சைடில் ஒரு என்னென்ன கழட்டுன்னு சொல்லிட்டு கழட்டுப்பா. என்னென்ன கழட்டுனே தெரியுங்க சொல்லு. வீடியோ நம்மளுக்கு இருக்கு பார்த்து.
V4 வந்து மேனுவலாக கழட்டி மேய்ஞ்சிட்டு இருக்காங்க 2 பேரும். எந்திரலாம் இந்த போல்ட்டை கழட்ட முடியாமல் மெக்கானிக் சைட் எடுத்துன்னு போயிட்டு அவன் அந்த மிஷின் வச்சு கழட்டினான் ப்ரோ. எந்த போல்ட்? இதோ இந்த சென்டர் போல்ட்டு தான். அது இந்த மாதிரி எடுக்கணும். இந்த மாதிரி இருந்துச்சு தான் கழட்டிக்கிட்டே நாங்கள் என்ன பண்ணோன்னு எங்களுக்கு தான் தெரியும். V4 வந்து மேனுவலாக கழட்டி மேய்ஞ்சிட்டு இருக்காங்க 2 பேரும். எந்திரலாம் இந்த போல்ட்டை கழட்ட முடியாமல் மெக்கானிக் சைட் எடுத்துன்னு போயிட்டு அவன் அந்த மிஷின் வச்சு கழட்டினான் ப்ரோ. எந்த போல்ட்? இதோ இந்த சென்டர் போல்ட்டு தான். அது இந்த மாதிரி எடுக்கணும். இந்த மாதிரி இருந்துச்சு தான் கழட்டிக்கிட்டே நாங்கள் என்ன பண்ணோன்னு எங்களுக்கு தான் தெரியும். இந்த ப்ராடக்ட் வந்து இது பாருங்க, இந்த டப்பாவில் இருக்குது. இன்னும் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு என்ன கலரு அப்படின்றதையும் வந்து நீங்கள் பாருங்கள் வெயிட் பண்ணி. ரைட் சைடு இப்போ தான் ரைட்லாம், லெஃப்ட் சைடு டெய்லி ரைட் அடிக்கடி கையில் ஓட்டுறதுல ரைட் சைடு ஃபஸ்ட் டைம் ரைட். நம்ம வண்டிக்கு நம்ம தான் மெக்கானிக்கு. டாடா, திஸ் இஸ் த ப்ராடக்ட். குரோம் ஃபினிஷ் வாங்கிடுவோம். நல்லா இருக்கா? மாட்டினதுக்கப்புறம் பாருங்கள் சினிமேட்டிக் போடுறேன், பயங்கரமாக இருக்கும். த பெஸ்ட் ஒர்க் தான். சாட்டிஸ்ஃபைங் கேள்விப்பட்டீங்களா? இதுதான் பிரிக்கிறது தான் சாட்டிஸ்ஃபைங். குப்பையெல்லாம் கீழே போடல, போகும்போது எடுத்துகிட்டு போய்டும். அப்புறம் அதுக்கு கமெண்ட் பண்ண வருவீங்க 4 பேர், என்ன அப்புறம் பொது இடத்துல குப்பை போடுறீங்க. நான் எத்தனை பேர் கமெண்ட் போட்டிருக்கேன் இல்லையே, என்ன பண்ணிங்க. உடைக்கிற மாதிரி இருக்கிறியா வீடியோ? ரகு ப்ரோ வென்றாங். ஸ்மார்ட்டி பாய் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வந்து கண்ணாலே ஹெல்ப் பண்ணிருக்கேன். போலீஸ் வரானா பயந்துன்னு இருக்கேன். எங்கே பிடிச்சிருக்கேன் கூட. நான் காப்ஸை பற்றி போடக்கூடாது. காப்ஸை பற்றி போட்டா இவர் காப்ஸுக்கு எதிர்க்காக பேசிட்டு இருக்கான். யாராவது காப்ஸ் இருந்தீங்கன்னா இவங்க கையில் கஃப் பண்ணுங்க. போலீஸ் மேலே வன்மத்தை கேட்குறாங்க கைஸ். இப்படி கோத்து விட்ட பற்றியா ஹெல்ப் பண்ணியிருக்காரு. போலீஸ் என்னன்னா நம்மளுக்கு ரொம்ப பாதுகாப்பாக அண்ணனுங்க. ஏன் இந்த மழை பெய்யுது பாருங்க. நான் இத்தனை நாளாக மழை பெய்யல கைஸ். இதுதான் வந்து நம்ம ரகுபுரோட வண்டி, பயங்கரமாக நிற்கிறா. V3 V4 ஜூனியரை காணும், ஏன்னா வீட்டு இருக்கு. என்னெல்லாம் பண்ணுறாங்க யூடியூப்பில் கண்டென்ட் ஏதோ ஒன்று மக்கள் பார்க்கணும். ஆனால் ஒன்றும் உள்ளே போய் பார்த்தா ஒன்றும் இல்லை. அது பாருங்க ப்ரோ, அதை பேஸ் பண்ணி ஒரு சேனல் ஆரம்பிச்சிட்டான் பாருங்க ப்ரோ. இப்போது உயிருக்கு கொடுத்து எதோ பண்ணுவோம், ஒரு வியூ வர மாட்டேங்குது. ஒருத்தனோட வேலை அடுத்தவனோட இன்கம் எடுத்து போடுறான். அவனோட இன்கம் எவ்வளோ, அதுக்கு ஒரு சேனல் வச்சுக்கிற மாதிரி. அதெல்லாம் இதுக்கப்புறம் வண்டியை 110 140 கூட. இப்போ முடிச்சதுக்கப்புறம் நான் சினிமேட்டிக் போடுறேன். சினிமேட்டிக் பாருங்க, அப்போ தான் வந்து ஜாலியாக இருக்கும். எல்லா வீடியோலையும் சினிமேட்டிக் போடுறேன்றானா ஒரு வீடியோலேயும் போட நானும் போடுறேன் தான் சொல்கிறேன். காலியாகிடுது இல்லை, என் தலைமை எதனா மாறி போயிடுது. இன்றைக்கி ஆனால் கண்டிப்பாக இந்த வீடியோ சினிமேட்டிக் இருக்குங்க போடுறேன். மறக்காம பாருங்க, ஓட்டக்கூடாது, ஓட்டா கண்டுபிடிச்சிருவேன். வண்டி ஓட்டு 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 ஓட்டேக் பண்ணுங்க. இதெல்லாம் கிளிப்பாக ஆட் ஆயிடுச்சு.
ஸோ ஓகே, இப்போ வந்து கிராஷ் கோடோட வேலைகள் வந்து 90% கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நான் என்ன பண்ணேன், இதில் என் பங்களிப்பு என்ன இருக்குது, வீடியோ எடுத்திருக்கேன், அதை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ மறக்காமல் வந்து வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். சினிமேட்டிக்ஸ் கண்டிப்பாக இருக்குது, 4வது தடவை சொல்கிறேன். இப்போ அடுத்ததாக வரப்போகுது. ஓகேவா, இப்போ வந்து மோஸ்ட்டாக வந்து கம்ப்யூட்டர் எஜுகேஷனில் வந்து முடிஞ்சோடனே நான் உங்களுக்கு வந்து அப்படியே ரிவீல் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன். அந்த டிஸ்கிரிப்ஷன்லேயும் மென்ஷன் பண்ணுறேன். போயிட்டு யாராவது வேணுமோ போய் வாங்கி மாட்டி வண்டியை அப்படி ஓட்டி இப்படி ஓட்டி எப்படி வேணால் ஓட்டு. ஓகே, ஸோ சினிமேட்டிக்ஸ் இன் 3, 2, 1.